மெரினா கடற்கரையிலிருந்து செய்தியாளர் சாரதா அவர்களும் காத்திருக்கிறார்கள். இருவரிடம் கேள்விகளை வைக்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் காத்திருக்கும் செய்தியாளர் சாரதாவிடம் பேசலாம். சாரதா, அங்கு மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. நாளை காணும் பொங்கல் என்பதால் இங்கு சுமார் 2 லட்சம் பேர் மெரினா கடற்கரைக்கு நாளைக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மக்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக கட்டைகளால் ஆன தடுப்பு வேலிகள் கடற்கரை முழுவதுமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் மட்டும் கடற்கரையிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும், வெளியூர்களிலிருந்து வருபவர்கள் தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். பிறர் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். குளிப்பதற்கு எல்லாருக்குமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை முழுவதும் அண்ணா சதுக்கம் முதல் கலங்கரை விளக்கு முதல் கண்காணிப்பு கோபுரங்கள் 12 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மீது காவல்துறையினர் நின்று பைனாகுலர் மூலமாக கடலுக்குள் யாராவது செல்கிறார்களா, குளிக்கிறார்களா, ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கிறதா என்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் மக்களை காப்பாற்றுவதற்காக நீச்சல் வீரர்களும் நாளை இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதியை ஒட்டி காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருட்டு ஏற்பட்டாலோ அல்லது குழந்தைகள் காணாமல் போனாலோ அல்லது உறவினர்கள் காணாமல் போனாலோ புகார் கொடுப்பதற்காக காவல் உதவி மையங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அறிவிப்பு உபகரணங்களை வைத்து யாராவது காணாமல் போனாலோ அல்லது ஏதேனும் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து இந்த காவல் உதவி மையத்தின் மூலமாக தகவல்களை தெரிவிக்கலாம். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் காணாமல் போகாமல் இருப்பதை தவிர்ப்பதற்காக குழந்தைகள் உள்ளே வரும்போதே பெற்றோர்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை அட்டைகளில் எழுதி கைகளில் கட்டிவிடும் பாதுகாப்பு ஏற்பாடும் நாளை செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் நாளை கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் தொலைபேசி நெட்வொர்க் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்காலிகமாக ஏர்டெல் கோபுரமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கூடுதலான குப்பை தொட்டிகளும் கூடுதலான கழிப்பறைகளும் கூட இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மக்களுடைய கூட்ட நெரிசலையும் அவர்கள் வரும்போது அவர்களுடைய தேவையை சமாளிப்பதற்காக. அது மட்டுமல்லாமல் உடனடி மருத்துவ வசதிக்காகவும் ஆம்புலன்ஸ் அவசர வசதி உள்ளிட்ட வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அனிதா.